தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் சீமான் அதிரடி, நடப்பது திராவிட மாடலா அல்லது ராமரின் மாடலா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு மிக முக்கியமான அறிக்கை குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம். தமிழ்நாட்டில் தற்போது நடைபெறும் திமுக ஆட்சி என்பது திராவிட மாடலா அல்லது ராமரின் மாடலா? மாண்புமிகு தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் திருவாய் மலர்ந்திருப்பது வியப்பை அளிக்கிறது. இத்தனை காலமும் திராவிட ஆட்சி என்பது பெரியார் ஐயா ஈவே ராமசாமி அவர்களின் வழிவந்தவர்கள் நடத்தும் ஆட்சி என அனைவரும் நம்பிக்கொண்டிருக்க இல்லை. நாங்கள் பகுத்தறிவாதி பகலவன் ராமசாமி வழிவந்தவர்கள் அல்ல, பகவான் ராமசாமியின் வழிவந்தவர்கள் என்று திமுக அரசின் மிக முக்கிய அமைச்சக பொறுப்பை வகிக்கும் அமைச்சரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். திமுகவின் சட்ட அமைச்சரே கூறியிருப்பதால் அதனை அறியாமல் தெரியாமல் தவறுதலாக கூறிவிட்டார் என்று யாரும் மறுப்பதற்கும் இல்லை. இதுவரை திமுக தலைமையும் எவ்வித மறுப்பும் தெரிவிக்கவில்லை என்பதிலிருந்து அக்கருத்தை திமுக முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது என்பதும் உறுதியாகிறது. ராமரை கடவுளாக வணங்கும் மக்கள் ராமரின் ஆட்சி வறுமை, ஏழ்மை, பசி, பஞ்சமற்ற கொலை, கொள்ளை, வளச்சுரண்டல், வன்புணர்வு அற்ற தூய நல்லாட்சியை சொர்க்கத்தில் வாழ்வதைப் போல பொற்காலி ஆட்சியை தந்தார் என்கிறார். அப்படி ஒரு ஆட்சி தான் தற்போது தமிழ்நாட்டில் நடைபெறுகிறதா? பட்டப்பகலில் படுகொலை, மலிவு விலையில் அரசை விற்கும் மது, கொத்து கொத்தாக கள்ளசாராய மரணங்கள், கட்டுக்கடங்காத கஞ்சா விற்பனை, குடிநீர் தொட்டியில் மலம், பொங்கல் புலியில் பள்ளி, சத்துணவில் அழுகிய முட்டை, பள்ளிக்கூடம் முதல் பல்கலைக்கழகம் வரை சாதிய மோதல்கள், இதெல்லாம் ராமரின் ஆட்சியா அல்லது சம்பூகனை கொன்றது போல் திமுக ஆட்சியிலும் ஈவு இரக்கமற்ற படுகொலைகள் நடைபெறுவதால் இது ராமரின் ஆட்சியா? ராமர் எங்களின் முன்னோடி என்ற பாஜகவின் வர்ணாசிரம குரலை அப்படியே திமுகவும் ஒழிக்கத் தொடங்கியுள்ளதன் மூலம் பாஜகவின் உண்மையான பி டீம் திமுக என்பதை ஏற்கிறதா? திமுக ஆட்சியின் ராமரின் ஆட்சி என்பதை பாஜக முதலில் ஏற்கிறதா? இத்தனை ஆண்டு காலம் திமுக கூறி வந்த சமூக நீதி என்பது சனாதானம்தானா? அமைச்சரின் கருத்தில் உடன்பாடு இல்லை என்றால் திமுகவில் யாரும் இதுவரை அதனை மறுக்காதது ஏன்? அமைச்சர் பேசியது திராவிட மாடல் கொள்கைக்கு முற்றிலும் விரோதமானது என்றால் அவர் மீது ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை? பாஜக திமுகவை கடுமையாக எதிர்க்கும் முறை என்பது இதுதானா? திமுக அரசின் சட்ட அமைச்சர் கூறிய கருத்தை கண்டித்து திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா கலியன் பூங்குன்றனார் அவர்கள் கடுமையாக அறிக்கை வெளியிடும் நிலையில் திமுக மூத்த தலைவர்கள் அனைவரும் வாய்மூடி மௌனித்திருப்பது ஏன்? பகுத்தறிவு, முற்போக்கு, சமத்துவம், சமூக நீதி என்று நீட்டி முழங்கும் திமுகவின் ஊடக ஊதுகுழல்கள், வாடகை வாய்கள் அமைச்சர் ரகுபதியின் ராமர் எங்கள் முன்னோடி என்ற கருத்திற்கு எவ்வித எதிர்வினையும் ஆற்றாதிருப்பது, ஆழ்ந்த அமைதி காப்பது ஏன்? காதுகள் கேட்கும் திறனை இழந்து விட்டதா அல்லது நாக்கு அசைய முடியாமல் செயலிழந்து விட்டதா? இதற்கு பெயர்தான் திமுகவின் திராவிட மாடலா என்ற கேள்விக்கு எவரிடத்திலும் பதிலுண்டு. ஆகவே தமிழ்நாட்டின் சட்ட அமைச்சர் திராவிட ராமர் ஆட்சி பற்றி கூறினால் ஏற்பட்டுள்ள குழப்பத்தை போக்க தமிழ்நாட்டில் தற்போது நடைபெறும் திமுக ஆட்சி என்பது திராவிட மாடலா அல்லது ராமரின் மாடலா என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக நாட்டு மக்களுக்கு விளக்கி தெளிவுபடுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.